ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். பார்த்தீங்கன்னா புளி ரேக்கு வந்து உடைக்கிறேங்க இன்றைக்கி. அதை தான் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ரேக்கு பார்த்தீங்கன்னா புளி வெயிலில் காய வச்சு இப்போ தான் வெட்டின்னு வந்து உடைக்கிறாங்க. அதோடைய வீடியோ தான் இது, பாருங்கள். இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ரேக்கு உடைச்சிட்டு சாயந்தரம் பார்த்திங்கன்னா ரேக்கு வந்து வளையத்தில் வந்து வைக்குவாங்க. புளி ஆஞ்சி முடிச்சுட்டு இப்போ ரேக்கு உடைக்கிறாங்க. அதுதான் பார்த்திங்கன்னா சாயந்தரம் ஆயிடும் வேலை முடியறதுக்கு. இப்போ எத்தனை கூடமா இது? ஒரு கூடையா ரெண்டு கூடையா? ரெண்டு கூடை புளி பார்த்திங்கன்னா இது உடச்சி பாருங்கள். சின்ன ரேக்கு வந்து இங்கே போடுறாங்க. இது பார்த்திங்கன்னா சின்ன ரேக்கு. அந்த பக்கம் இருக்கிற கூடையில் வந்து இருக்கிறது பார்த்திங்கன்னா பெருசு. அது ஃபஸ்ட்டு வைக்குவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரலெல்லாம் வந்து சின்னதை வைக்குவாங்க. இதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற எல்லா புளியும் வந்து ரேக்கு வந்து உடைக்கணும். நார் வாங்கினீங்களா? அப்படின்னா இல்லை, வாங்கி அவங்களுக்கு கொடுத்து அனுப்பிச்சிடுறாங்க. இல்லைம்மா, கேட்குறேன் நான். அது ஆஞ்சி அவங்களுக்கு கொடுத்து அனுப்பிச்சிடுறாங்க. நம்ம நெசுகி இதே பேர் நோன்னு வச்சு கொடுத்தது. நம்மளுக்கு எந்த வேலையுமே இல்லை. நான் அந்த மாதிரிலாம் சொன்னல. கண்ணில் பார்க்குறேன். நான் ஆயிரதெல்லாம் பார்க்கல. ரேஷன் போகும்போது பார்க்கல நீ. அப்போ நீ புளி ஏதோ ரேக்கு தான் வைக்க வேட்டுங்கன்னு சொல்லிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரியே கேட்குற நீ. புளி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அப்படியே தான் வந்து எட்டுன்னு வந்து தருவாங்க. அதாவது பார்த்திங்கன்னா மண்டியில் வந்து அந்த தொக்கு மட்டும் அடித்து கொடுப்பாங்க. நம்ம அதுக்கப்புறம் எட்டுன்னு வந்து இங்கே நார் வாங்கணும். நார் வாங்கி சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா ரேக்கை வந்து உடைக்கிறதுக்கு ஆரம்பிக்கணும். இது பார்த்திங்கன்னா ஆஞ்ச கொட்டைப்புளி இது தான் தது பாருங்கள். இது வந்து நடுமத்தியில் வந்து போடுவாங்க. ரேக்குக்கு நடுமத்தியில் போடுவாங்க. என்னது? ஐயோ, சாப்பிடக்கூடாது. வேணாம், பச்சை சாப்பிடக்கூடாது. வேணாம். அப்படிலாம் சாப்பிடக்கூடாது. பேதி ஆகிடும்பா பச்சை சாப்பிட்டா. அதெல்லாம் வந்து குழம்புல போட்டு தான் சாப்பிடணும். அப்படிலாம் எடுத்து சாப்பிடக்கூடாது. ஒன்றும் அப்படிலாம் சாப்பிடக்கூடாது. புளிப்பாக்கும் அதேமாரி குழம்புல போட்டு தான் சாப்பிடணும். இப்போ பச்சை சாப்பிட்டா பேதி ஆகிடணும்மா. பச்சை சாப்பிட்டா பேதி ஆகிடும். ஆமாம், வயிறு போயிடும். என்னவா? தேங்காய் சாப்பிட்டாவா? தேங்காய் இல்லை, தேங்காய் சாப்பிட்டா எங்கன்னா பேதி ஆகுமா? புளி சாப்பிட்டா தான் பேதி ஆகும். புளிப்பா இல்லையா? புளி எங்கே சாப்பிடு? புளிப்பா இல்லையா? ஸோ புளிப்பாக இருக்கும். ஜடை யார் போட்டு விட்டது? நம்ம ராயா வருது பார், ஏன்னு கேட்டுருங்க. என்ன சமையது? போண்டாவா?
வடை நல்லா இருக்குதா? ஆ ஆஹா. அப்பே அப்பே நான் பாரு ஒழுங்கு மரியாதையே வந்துடு. போடுவேன்